அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம குருவி பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஃப்ரே தான் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாவக்காய் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பிஞ்சு பாவக்காய், கசப்பே இல்லை. இது ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. பாருங்கள், அதுக்கு ஒரு 1/4 கிலோ பாவக்காய் எடுத்துருக்கோம். படியில் பார்த்தா ஒரு படி பாவக்காய், ஒரு 100 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாவக்காய் ரொம்பவே நல்லது. சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும், எப்பவும் கிடைக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சீசனில் வரும்போதே வாங்கி நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாடை போயிட்டு ஒரு அரைப்பதம் வதங்குச்சுன்னா போதும். இதுக்கு அதிகமான மசாலாலாம் தேவையில்லை, ரொம்ப சிம்பிளான மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுத்தமாக கசப்பே இல்லை. நல்லா பிஞ்சு. இந்த பாவக்காய் நல்லா தோட்டத்தில் அவங்க வீட்டில் வளர்க்குற பாவக்காய் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை வச்சுக்கலாம் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த பாவக்காய் வச்சு நம்ம புளிக்குழம்பு செய்யலாம், கறி கூட போடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் பாவக்காய். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காய் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நல்லா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம், தனி மல்லித்தூள். இதில் வேறு எந்த மசாலா போடாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாவக்காய் பொரிக்க ரொம்ப டைம் எடுக்காது, அதிகமான வேலையும் இல்லை. பாவக்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுட்டா போதும். இப்போ இதுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சிடலாம். இது ரொம்ப பிஞ்சு பாவக்காய் தான், பார்க்குறையிலே தெரியுது பாருங்கள். இந்த விதையெல்லாம் ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு. இந்த கப்பில் 1 கப்பு தண்ணி விட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். பாவக்காய் ரொம்ப குழஞ்சாலும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயும் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும், இதுக்கு வேறு எந்த இதுவும் போடக்கூடாது. இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சீசன் வந்திருக்குது இந்த பாவக்காய். இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரசம், சாம்பார், தயிர் சோறு இதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த தண்ணி ஈரப்பதம்லாம் சுண்டி நல்லா அந்த தேங்காயோட பச்சை மணம்லாம் போனதுக்கப்புறம் இதில் லைட்டாக லெமன் புழிஞ்சு விடணும், அந்த ஒரு டேஸ்ட்டுக்காண்டி.
லெமன் புளியாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லெமன் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா சுல்லுன்னு இருக்கும். ரொம்ப ஹையில் வைக்காதீங்க, சிம்பிளாக வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க போதும், ரொம்ப ஊற்றிட வேணாம். இந்த பாவக்காயில் நிறைய வெரைட்டி செய்யலாம். நீங்கள் கறி கூட போட்டு சமைச்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு முறை இந்த பாவக்காய் கிடச்சிச்சின்னா கறி கூட போட்டு செஞ்சு பார்ப்போம். நல்லா நெஞ்சு கறி, ஆட்டுக்கறி இருக்குது பாருங்கள், அந்த நெஞ்சு கறியில் இந்த பாவக்காய் போட்டு செய்வாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். மொச்சக்கொட்டை பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு வைப்பாங்க. இந்த பாவக்காயில் நீங்கள் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இன்றைக்கி நம்ம சும்மா இப்படி ஃப்ரை பண்ணியிருக்கோம். இதே போல் நீங்கள் சிம்பிளாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் மக்களே. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டைமிங் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், நெட்டு ப்ராப்ளம், ஒரே டைமிங்கில் போட முடியலை. நம்ம சேனலை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.